நீங்க என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப உங்களுக்கு தோல்வி மட்டும்தான் வந்துட்டே இருக்கா? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது? மத்த எல்லாருமே ஜெயிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தோல்வி தவிர வேற எதுவுமே இல்லைன்னு. அதுக்காக நீங்களே நம்மளுக்கு அறிவில்ல, நம்ம சோம்பேறி, அதனால நமக்கு இப்படிதான் ஆகும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்பவே தப்புங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பழக்கத்துல நீங்க உங்களுக்கே தெரியாம மாட்டியிருக்கீங்க. ஒரு ட்ராப் ஆயிருக்கு. ஒரு ஹேபிட் ட்ராப் உங்களுக்கு ஃபுல்லா சரவுண்ட் பண்ணியிருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு வெளிவர முடியாம தான் உங்களுக்கு தோல்வியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கு நான் சொல்லுவேங்க. சோ இன்னைக்கு வீடியோலயும் ஒரு மோட்டிவேஷனல் தான் பேச போறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த மோட்டிவேஷன் கிடையாதுங்க. சோ அந்த ஹேபிட் ட்ராப்ல இருந்து உங்களை எப்படி ரிலீஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டேஷன் அகாடமில நிறைய டெக்னாலஜி பத்தி அப்டேட்ஸ் எல்லாமே புதுசா டாப் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு பண்டல் கோர்சஸ் நம்ம கிரியேட் பண்ணி போட்டுருக்காங்க. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. இப்ப தோல்விங்கிறது ஒரு முயற்சியின்மை கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க ஏதோ செயல் செஞ்சிருப்பீங்க, அது தோல்வி அடைஞ்சிருப்பீங்க, உடனே உங்களுக்கு நீங்களே ஆறுதல் பண்ணிக்குவீங்க. ஓ, இந்த எஃபர்ட் போடுற அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் ஸ்டஃப் இல்லையாட்டு இருக்குது, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ரீசன் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ நீங்க ஏதோ புதுசா பண்றீங்க, அதனால ஆக்டிவா ஒரு 3 நாளைக்கு நேரத்தில் எழுந்திருக்கிறீங்க, நல்லா ஹெல்த்தியா 1 வீக் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. திரும்பி டேஸ் போக போக என்ன ஆகுது அப்படின்னா திரும்பவும் நீங்க பழைய நிலைமைக்கே வந்துடுறீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மூளையில அந்த கம்ஃபர்ட் ஜோன் நல்லா கிரியேட் ஆகி வச்சிருக்குங்க. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு உங்க மூளை உங்களை அடிக்ட் பண்றதுக்காக இழுக்குது. நீங்களும் வேற வழி இல்லாம அதோடய சேர்ந்து கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துடுறீங்க. இந்த ஹேபிட்டுங்கிறது ஒரு லூப் மாதிரிங்க. மொத்தமா இது 3 வகைப்படுத்தலாம்: ட்ரிகரு, ரொட்டீனு, ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரிகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சளிப்படி, அதாவது போரிங்கா இருக்கிறது. அடுத்தது என்னது? ரொட்டீன்னா என்னது? ஆட்டோமேட்டிக்கா கையில் இருக்கவே செல்லு இன்ஸ்டாகிராம் எடுத்து நோண்ட வேண்டியது. அதுக்கு அடுத்தது என்ன பண்றது? ரிவார்டு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு சிரிக்கி வைக்கிற மாதிரி, ஃபுல்லா உங்களை மறந்து அதுக்குள்ள மூழ்க வைக்கிற மாதிரி போகும்போது ஒரு பிளசண்டா ஃபீல் ஆகுதுல்ல. ஸோ அதுதான் உங்களோட கிடைச்ச ரிவார்டு. இதுக்கு மூளை என்ன ஆகுது அப்படின்னா நம்மளே அடிமைப்படுத்திடுது. நீங்க பண்ணணும்னு நினைக்கலினாலும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றீங்க? சும்மா இருக்கீங்க, உட்காடுறீங்க, செல் எடுக்கிறீங்க, டக்குன்னு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்றீங்க, உள்ளுக்குள்ள ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு நீங்க கொஞ்ச நேரம் உங்களுக்கான ரிவார்டை வாங்கிட்டு போயிடுறீங்க. இப்படிதானே நடந்துட்டு இருக்கு. உங்களுக்குள்ள அந்த மோட்டிவேஷன் ஃபயர் இருக்குங்க. ஆனா அந்த மோட்டிவேஷன் வச்சு நீங்க என்ன பண்றீங்க? உங்க பழக்கத்தோட சண்டை போடும் பொழுது இந்த மோட்டிவேஷனை விட டெய்லி ரெகுலரா நமக்கு ரொட்டீனா நடந்துட்டே இருக்குல்ல, வலிமை அதிகமா இருக்கு. அந்த ஹேபிட்டே உங்களுக்கு என்னது? ஆட்டோமேட்டிக் ஆனதுனால இந்த மோட்டிவேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஹேபிட் கிட்ட தோத்து போயிருதுங்க. அதனால நீங்க மீண்டும் மீண்டும் தோல்வியா அடைஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க ஏதோ ஸ்டார்ட் பண்ணணும், நாளைல இருந்து நான் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. தூங்கி எந்திரிச்சோன்னா அடுத்த நாள் இன்னைக்கு என்ன வேண்டாம், இன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டாம், ஒருவேளை மண்டேல இருந்தே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டேக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இது எதனால அப்படின்னா உங்க மூளையில நல்ல கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் இருக்கிறதுனால போஸ்ட்போன் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா நம்மளோட மூளைக்கு வேணுங்கிறது என்னன்னா டெம்பரரியா இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி. இப்போ நிம்மதி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கஷ்டப்பட வேண்டியது இல்லை, அப்படியே இந்த மாதிரி சேஃப் ஜோன்லயே இருந்துட்டு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷனு இந்த மாதிரி எல்லாம் பார்த்து நம்மளுக்கு ஃபயர் ஆகி நாம் பாட்டு டக்குன்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு கஷ்டமாயிரும்ல. ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒர்க் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், திருப்பி அதை கன்சிஸ்டன்சியா பண்ணிட்டே இருக்கணும். எவ்வளவு வேலை இருக்கு, அதுக்கு பதிலாக நாளைக்கு பண்ணிக்கலாம்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டோம்னா ஓகே, நம்மளுக்கு இன்னைக்கு வேணுங்கிறது என்னது? நிம்மதி. அதுக்கான ரிவார்ட் நம்ம பிரெயின்ல இருந்து கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான் அப்படின்ட்டு அதை பார்த்து நம்ம போயிட்டே தான் இருப்போம். இப்போ நீங்க திடீர்னு மாறிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை மாதிரி கிரியேட் பண்ணிரும்ல. அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? அது கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறதையும் உங்க மூளை உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுது. அதனாலதான் ஆரம்பத்துல அந்த கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்படுறது இதனாலதாங்க. அடுத்ததே பாத்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன் சிறைதாங்க. கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஜாலியா இருக்கும், எதை பத்தியும் சிந்தனை பண்ண வேண்டியது இல்ல, வந்தா வரட்டும், போனா போகட்டும், நீங்க பாட்டுக்கு இருந்துட்டு இருப்பீங்க. ஆனா அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல விட்டு வெளியே வந்தாதான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியுது இல்ல. நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. அதுல இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கிறத விட டபுள் மடங்கு ப்ளஷர் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது இல்ல. இப்போ கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற வரைக்குமே அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் எல்லாமே டெம்பரரி தான், யூஸ்லெஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கம்ஃபர்ட் ஜோன்னால நீங்க ஃபெயிலியர் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, விடுங்க. ஏன்னா அது தோல்விங்கிறது ஒரு அமைதியான பழக்கமா இருக்கட்டும் அப்படிங்கறத நீங்க நினைச்சுக்கோங்க. இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு டைம் இன்னைக்கு என்ன அவசரம், அப்புறமேல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி போட அந்த கம்ஃபர்ட் ஜோனோட சிறை இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற வாள்கள் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னுமே வலிமையா மாட்டுறீங்க. பழக்கத்தை உடைக்க முடியாதுங்க, அதை மாற்றதான் முடியும். நம்மளோட பிரெயின் எப்பவுமே பழைய பழக்கத்தை அவ்வளவு சீக்கிரமா அழிக்காதுங்க. அதுவும் போக பாருங்க, பழைய பழக்கங்கிறது நம்ம எப்படி ஒரு காட்டுல ரெகுலரா இப்ப நம்ம வீட்டுல இருந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும்னா நடந்து
இருந்து அந்த இடத்துக்கு வழித்தடமே நல்லாவே தெரியும். அதே மாதிரி புதுசா யாராச்சும் ஒரு ரூட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து பழைய வழியை விட புது வழிக்கு வந்து நமக்கு யாருக்கும் அவ்வளோக்கா பெருசா அடையாளம் தெரியாது. யார் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த புது வழி தெரியும். ஸோ அதே மாதிரிதான் நம்மளோட பிரெயின்ல நிறைய பழைய பழக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த புதுசா வர்றதுக்கு வந்து நம்ம பிரெயின் அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத, நீ பழசுக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து தூண்டி விட்டுட்டு இருக்கு. இப்ப பார்க்க போறது ஒரு ஹேபிட் லேடர் தாங்க. இந்த லேடர்ல மொத்தமா 6 படிகள் இருக்குங்க. அது முதல் படியே என்ன சொல்றாங்கன்னா 1 வீக் உங்களை நீங்களே ரெகுலரா செக் பண்ணி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. எப்பெல்லாம் நான் வந்து லேசியா ஃபீல் பண்றேன், எப்பெல்லாம் வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டே இருக்கேன் அப்படிங்கறத நீங்க ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தபடி என்னன்னா ட்ரிகர் மாற்றம் தாங்க. இப்ப உங்களுக்கு நீங்க வந்து சலிப்பா இருக்கீங்க, எப்ப பண்ணணும் நம்ம பிரெயினுக்கு தெரியும். சலிப்பானா உடனே நம்ம கையில என்ன இருக்கு, போன் இருக்கு, போன்ல இன்ஸ்டா இருக்கு, ஜாலியா ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருந்தோம்னா டைம் நேரம் காலம் போறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மொமெண்ட் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணணும்னு தோன்ற மொமெண்ட்டை நீங்க வந்து அப்படியே ஃபிட் பண்ணிட்டு தண்ணி குடிங்க, இல்லைன்னா எந்திரிச்சு ஒரு வாக் போங்க. அதை விட்டு டைவர்ட் ஆகிற மாதிரி வேற எதுவும் டக்குன்னு பண்ணி பாருங்களேன். அடுத்த படி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்மால் திங்ஸா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 15 மினிட்ஸ் ஏதோ நல்ல ஆர்டிகல் படிக்கிறது, அதுக்கப்புறமா புஷ்அப்ஸ் எடுக்கிறது, அப்படி இல்லைன்னா சின்ன வாக்கிங் போயிட்டு வருது. அந்த மாதிரி சின்னதா எடுத்தோன்னா அரை மணி நேரம் போங்க, 1 மணி நேரம் போங்க, 10,000 ஸ்டெப் எடுத்து வைங்க. அந்த மாதிரி சொல்ல வரல. ஒரு 10 மினிட்ஸ் நடந்தாலும் அந்த வாக்கிங்க்கு அந்த பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் தானே. அதுக்கு தான் சொல்றேன். ரிவார்டு வந்து உங்களுக்கு நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்க 15 மினிட்ஸ் நீங்க நடந்துட்டீங்க, இந்த இத்தனை நாள் நீங்க நடக்கவே இல்லை அப்படின்னா இந்த 15 மினிட்ஸ்க்கான நடந்ததுக்கு உங்களுக்கு ரிவார்டு தானே அது. அதுக்கு நீங்களே வந்து உங்களுக்கு கிளாப் பண்ணிக்கலாம். அடுத்தது கவர்ச்சிகளை வந்து அகற்றணும். இந்த மாதிரி மொபைல் போன் ஆகட்டும், இல்ல ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதாகட்டும், இந்த சூழலையே வந்து நீங்க நீக்கினீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கீங்கிறது அர்த்தம். இந்த லாஸ்ட் படி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தவறு செஞ்சா அதை வந்து மன்னிச்சறது. இப்போ நம்மளுக்கு நாமளே வந்து பிளேம் பண்ணிட்டு அப்படிதான்ங்கிறது மாதிரி இல்லாம சரி இந்த ஒரு டைம் தான் போனா பரவாயில்ல, அடுத்த டைம்ல இருந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மன்னிச்சு விட்டு பிடிக்கும்னு சொல்றாங்களே அந்த மாதிரி பண்றதா லாஸ்ட் ஸ்டெப். இப்போ அடுத்தது ஏன் வந்து மாற்றம் நமக்கு இவ்வளவு சலிப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற எக்ஸைட்மெண்ட் வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு போக முடியாது, அது பிடிக்காது, அதுல எந்த ரிவார்டுமே இல்லை, எந்த ஒரு ஹாப்பினஸ்மே அதுல கிடைக்கிறது இல்லை, ஒன்லி பெயின் மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ண பாதியில விட்டுறது நம்மளால பார்க்க முடியும். ஆனா உங்களுக்கு இருக்கிற சலிப்பு உண்மையாலுமே உங்களோட வளர்ச்சியோட சோதனைன்னு தான் நான் சொல்லுவேங்க. உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருந்தாலும் சரிங்க, ஆனா இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நீங்க பாட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதான் உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளினா வந்து பின்னாடி மாறுங்க. இப்போ வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சவங்களை பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த செயல்முறையை தான் வந்து காதலிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து நேஸ்ட் டீப்பா பண்றதுனாலதான் அவங்களுக்கு வந்து சீக்கிரமான சக்சஸ் வந்து கிடைக்குது. ஆனா நாம என்ன பண்றோம், கொஞ்ச நாள் பண்றோம் விட்டுறோம், மறுபடியும் கொஞ்ச நாள் பண்றோம் விட்டுறோம், இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த சக்சஸ் வந்து டேஸ்ட் பண்ண முடியறது இல்லை. நம்மளோட வாழ்க்கையில எல்லா ஃபீல்டுமே இந்த ஹேபிட் ட்ராப் வந்து நம்மளை சூழ்ந்திருக்குன்னே சொல்லாங்க. இப்போ ஒயிட் சுகர் வந்து நம்மளுக்கு கேடு விளைவிக்கும் உடம்புக்கு அப்படின்னு தெரிஞ்சும் கூட ஜாலியா நெட்ஃபிளிக்ஸை சோஃபால உட்காந்துட்டு பாட்டு என்னென்ன ஐட்டம் உள்ளுக்குள்ள இறக்க முடியுமோ இறக்கிட்டே இருக்க வேண்டியது. இப்போ டெக்னாலஜி ஓரியன்டா பாத்தீங்க அப்படின்னா நிறைய புதுசு அப்டேட் ஆயிட்டே இருக்கு. அதை ஓரியன்டா பார்க்காம வீடியோ பார்க்கறதுனால நம்மளுக்கு அந்த பிளஸர் ரிவார்டு எல்லாமே கிடைக்குது. அதை விட்டுட்டு நம்மளுக்கு தேவையில்லாத வீடியோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆமா தானே. இப்போ வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாலும் 2 பேர்த்துக்கிட்டு 2 மொபைல் இருக்கு, 2 பேருமே வேற பிடிச்ச மாதிரி அவங்க வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் வீட்டுல இருந்தும் கூட அவங்க நேரடியா பேசாம எந்நேரம் மொபைல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனாலே ஒரு லாங் டிஸ்டன்ஸ் மாதிரி ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகி அந்த உறவுக்கே வந்து விரிசல் வர அளவுக்கு கூட ஆயிடுது. அதே மாதிரி ஒரு தனி மனுஷனா வந்து நம்ம முன்னேறணும்டா ஏதோன்னு அப்படின்ட்டு நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலும் பார்க்குற வரைக்கும் தான் பார்த்து முடிச்சுன்னு திரும்பவும் நம்ம அதே ஸ்க்ரோலிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா சின்ன பழக்க வழக்கம் நான் சொல்லித்தரேன். அதை வந்து ஓல்டு ஹேபிட்ஸோட கம்பேர் பண்ணி இப்போ நீங்க புதுசா ஒன்று செய்ய போறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க காலையில இருந்து சொன்ன என்ன பண்றீங்க, ப்ரஷ் பண்ணுவீங்களா? அது வந்து உங்களோட ஓல்டு ஹேபிட். அந்த ஹேபிட் கூட இப்போ நியூ ஹேபிட்டை எதை இணைக்கிறீங்க, தியானம் பண்றது, யோகா பண்றது, அதை வந்து இணைக்கணும். அடுத்தது என்னன்னா ஹேபிட் ட்ராக்கர் காலண்டரை வந்து நீங்க கண்காணிக்கணும். உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் இந்த ஹேபிட்ல நீங்க ட்ராப் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அடையாளத்தையே வந்து மாற்றணும். நான் வந்து ஓடணும், நான் ஓடும் மனிதன் அப்படின்ட்டு பாசிட்டிவா நீங்க வாயிலிருந்து வந்துட்டே இருக்கணும். என்னால முடியாது அப்படின்னு அந்த நெகட்டிவிட்டிக்கு மட்டும் இடமே கொடுக்காதீங்க. ஒரு சிஸ்டம் வந்து செட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 10 கிலோ குறைக்கணும் அப்படின்னா ஒரே மட்டும் 10 கிலோ உங்களை யாரும் குறைக்க சொல்ல மாட்டாங்க. அதுக்கு முதல் பேசிக் ஸ்டெப்பே என்னது, ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் ஆகுது நீங்க வாக்கிங் போகணும். ஆமா தானே. ஸோ அந்த மாதிரி தான் சின்ன இலக்குங்களை செட் பண்ணுங்க. உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் பேன்ல ஒரு பார்ட்டா மாத்திக்கோங்க. என்னன்னா அப்படின்னா நீங்க என்ன இன்னைக்கு பண்ண முடியல அப்படின்னா சரி விட்டுருங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதுங்காட்டி பண்ண முடியலன்னா நாளைக்கும் அதே மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுக்காம இன்னைக்கானதே சேர்த்து நாளைக்கு பண்ணலாம்ல. ஸோ அந்த மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க. இப்போ நாம சொன்னது எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னா கரெக்டா நேரத்துல எழுந்திருவீங்க, உடற்பயிற்சி செய்வீங்க, உடலுக்கு நன்மை தரக்கூடிய உணவுகள் மட்டும்தான் எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிரும். இது ஒன்றும் அதிசயம் கிடையாது. நீங்க இந்த பழகிட்டு இருக்கீங்க
சேஞ்சிங் இந்த ஹேபிட்டோட பவர் தான் அது. மாற்றம் வந்து எப்பவுமே டக்குன்னு ஒரு நாள்ல வந்து வரவே வராதுங்க. டெய்லி நம்ம என்னென்ன சின்ன சின்ன எஃபோர்ட் போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோமோ அதன் மூலமா தான் நம்மளுக்கு அந்த பெரிய மாற்றமே நம்மளால பார்க்க முடியும். நல்ல பழக்கங்களை நீங்க தட்டி எழுப்புனீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கை வந்து நிச்சயமா மாறுங்க. இப்போ ஓரளவுக்கு நான் சொன்னதை வச்சு எல்லாமே நீங்க ட்ராக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு பூஸ்டப் பண்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஸ்டுடியோ தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா விச்டைமெண்ட் ஸ்டுடியோ நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. பாட்காஸ்டிங், செலிபிரிட்டி இன்டர்வியூ பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி பர்பஸா நீங்க நம்ம ஸ்டுடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். அதை பத்தின A to Z டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க.